கொடுக்கப்பட்டுள்ள மெய் அட்டவணைக்கு பொருத்தமான தர்க்கப்படலையானது. ஸோ இப்படி ட்ருத் டேபிளை தந்து லொஜிக் சர்க்கிட்டை கேட்டால் எங்களுக்கு ரெண்டு பிரதானமான வழிகளில் யோசிக்கலாம். ஒன்று நாங்கள் சொல்கிறோம் எஸ்ஓபி மெத்தட், அடுத்து பிஓஎஸ் மெத்தட். இந்த மெத்தடை பற்றி நான் டீட்டெயிலெலாம் பேச வர இல்லை, பேசினா நிறைய நேரம் எடுக்கும். ஸோ இந்த இடத்துல எஸ்ஓபி மெத்தட், அதே மாதிரி பிஓஎஸ் மெத்தட். இப்போ எஸ்ஓபின்னு சொல்கிறது சம் ஆஃப் ப்ராடக்ட், அதே மாதிரி பிஓஎஸ்ன்னு சொல்கிறது ப்ராடக்ட் ஆஃப் சம். நாங்கள் எஸ்ஓபி மெத்தடில் கன்சிடர் பண்ணுறது அவுட்புட் ஒன்று, பிஓஎஸ் மெத்தடில் கன்சிடர் பண்ணுறது அவுட்புட் 0. சரி, ஸோ அந்த அடிப்படையில் எங்களுக்கு பொதுவாக எந்த மெத்தடும் ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணிடும். பட் இந்த இடத்துல அவுட்புட் எது குறவாகுதோ அதை சூஸ் பண்ணுறது லேசி. ஏன்னா நிறைய கோவை வராது. அப்படி அவுட்புட் கொஞ்சம் குறவாகுது உண்டு, அது எங்களுக்கு இந்த இடத்துல எஸ்ஓபி மெத்தடை யூஸ் பண்ணிடும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்டை யூஸ் பண்ணால் உங்களுக்கு இதுக்கு இந்த ரெண்டாவது கொலமை பார்க்கணும், அதே மாதிரி இந்த கொலமை பார்க்கணும், இந்த கொலமை பார்க்கணும். ஸோ சம் ஆஃப் ப்ராடக்ட், ஸோ சம் ஆஃப் ப்ராடக்டில் நாங்கள் எப்போதும் ஒன்றை தான் கன்சிடர் பண்ணணும். ஆகவே இந்த இடத்துல ப்ராடக்டை பேசினான்னு சொன்னால் ஏ பார் எல்லாமே உண்டாகணும், டாட் பி பார் டாட் சி. அதே மாதிரி இவரை பேசினா ஏ டாட் பி பார் டாட் சி. அதே மாதிரி லாஸ்ட்டாக பேசினால் ஏ டாட் பி டாட் சி. எல்லாமே உண்டாகணும். எல்லாமே தனித்தனி கோவைகள் எல்லாமே உண்டாயிருந்தால் தானே அவுட்புட் ஒன்று வரும். எல்லாத்தையும் பெருக்கினா நாங்கள் எத்தனை லாஜிக்குரிய நம்பர்ஸை பெருக்கினு சொன்னாலும் எங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் ஒன்றா வரணும்டா கட்டாயம் தனித்தனியாக ஒவ்வொரு லாஜிக்குரிய அந்த நம்பர்ஸும் உண்டாயிக்கணும். 0 ஒரு ஒன்று சரி இருந்தேன்னு சொன்னால் அவுட்புட் 0 வைத்திரும். அதனால் எல்லாமே 0 ஆகிடும். ஸோ இதான் எங்களோட அவுட்புட். ஸோ இது செட் ஆகிற மாதிரி 5 ஆன்சர்லையும் ஏதாவது விடிய உண்டிக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். சரி, அப்படி பார்த்தா ஏ பார், ஸோ இப்படி தனித்தனியாக இப்படி தான் நீக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி எழுதி கொள்ளவா. எஃப்னு சொல்கிறது எப்படி எழுதினோம், ஏ பார் டாட் பி பார் டாட் சி. அதே மாதிரி ஏ டாட் பி பார் டாட் சி ப்ளஸ் ஏ டாட் பி டாட் சி, ஏ டாட் பி டாட் சி, ஏ டாட் பி டாட் சி. ஸோ இவருக்கு நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லா இடத்துலையுமே பொதுவாகக்கூடிய ஒருத்தர் தான் சி. சி எல்லா இடத்துலையும் பொது. ஸோ சியை பொது எடுத்தா இந்த இடத்துல ஏ பார் டாட் பி பார் ப்ளஸ் ஏபி பார் ப்ளஸ் ஏபி. அதே மாதிரி இந்த இடத்துல இவங்க ரெண்டு பேர்லையும் காமன் ஆகிறார் பி பார். ஸோ அந்த பி பார் ஒரு பொது எடுத்தா, அந்த பி பாரை பொது எடுத்தா இந்த இடத்துல ஏ பார் ப்ளஸ் ஏ, இந்த இடத்துல ஏபி, ஏ டாட் பி, ஏ டாட் பி. உங்களுக்கு தெரியும் ஏ பாரை மேயம் கூட்டினா, ஏ பாரை மேயம் கூட்டினா கட்டாயம் ஒன்று தான் வரும். ஏன் ஒன்று வரணும்? உதாரணம் ஏக்கு பதிலாக நீங்கள் ஒன்றை போட்டால் ஏ பார் எத்தனை 0, அல்ல நீங்கள் ஏக்கு பதிலாக 0 போட்டால் ஏ பார் 1. ஆகவே ரெண்டையும் கூட்டினா கட்டாயம் ஒன்று தான் வரும். அந்த அடிப்படையில் சி இன்ட்டு இது பி பார் ப்ளஸ் ஏ டாட் பி. அவங்களோட ஃபைனல் அவுட்புட் ஒழுங்குபடுத்தலாம் எஃப் சமன் சி டாட் ஏ டாட் பி ப்ளஸ் பி பார். இந்த மாதிரி எழுதலாம். ஸோ இதான் எங்களோட ஃபைனல் அவுட்புட். இது செட் ஆகிற மாதிரி பார்த்தா சரி. அப்போ எஃப் சமன் எழுதி கொள்கிறேன். எப்படி அவுட்புட், எஃப் சமன் சி டாட் ஏ டாட் பி ப்ளஸ் பி பார். கட்டாயம் பிக்கு பார் ஒன்று வரணும். பிக்கு பார் ஒன்று வரணும்னா இவரில் செட் ஆகுது, பிக்கு பார் வருது இவருக்கு செட் ஆகுது, இவருக்கு செட் ஆகுது, இவருக்கு செட் ஆகுது இல்லை, இவருக்கு செட் ஆகுது. அதே மாதிரி ஏ டாட் பி பெருக்கப்பட்டிக்கும். ஸோ ஏ டாட் பி பெருக்கப்பட்டிக்குதுண்டா இந்த இடத்துல ஏ டாட் பி பெருக்கப்பட்டிக்குது, இந்த இடத்துல பெருக்கப்பட்டிக்குது, ஏன்னா ஒரு என்கேட்டிக்குது, இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை, இந்த இடத்துல இல்லை. உங்களுக்கு ஆப்ஷன் போகலாம் ஒன்றாவது இல்லாட்டி ரெண்டாவது, ஒன்றாவது இல்லாட்டி ரெண்டாவது. அதே மாதிரி இந்த ஏ டாட் பியும் இந்த பி பாரும் கூட்டி பட்டிக்கணும். ஸோ இந்த ஏ டாட் பியும் பி பாரும் கூட்டி பட்டிக்குதுண்டா இந்த ஏ டாட் பியும் இந்த பி பாரும் கூட்டி பட்டிக்குது ஒரு கேட். சாரி, இவரில் என் கேட் இல்லை. ஆகவே ஃபர்ஸ்ட் ஆன்சர். அதே மாதிரி இந்த சி ஒன்று வருது பாருங்களேன், சி ஒன்று வந்து இந்த இடத்துல என் கேட் ஒன்று இருக்குது. அது பர்ஃபெக்டாக ஒன்றாவது ஆன்சர். சரி,
கொஸ்டின் நம்பர் 80, இது ஒரு பி கிரேட் கொஸ்டின் எடுக்கலாம். ஒரு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப். உருவில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் எக்ஸ் என்ற மின்குமிழ் எஸ்ஆர் இழுவியில் ஒன்றுக்கு இணைக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் மின்குமிழ் ஒளிரும் எனின் அதை அணைக்க முடிவது. சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், ஒரு எஸ்ஆர் ஃபிளிப் ஃப்ளாப்புக்குரிய வடிவம் நாங்கள் உருவாக்குறோம். ஒரு நோர் கேட்டாலையும் உருவாக்கிலும், அதே மாதிரி ஒரு நன் கேட்டாலையும் உருவாக்கிலும். எங்கிட்ட சிலபஸில் நாங்கள் பிரதானமாக பேசுகிறது நோர் கேட்டால். அதுக்கான ஒரு சிம்பிளாக ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு போகிறேன். 2 நோர் கேட் இருக்குது. 2 நோர் கேட். அப்போ ஒன்று செட், அடுத்த ரீசெட். செட்டுன்னு சொன்னால் என்னது? ஆன் பண்ணுங்கன்னு சொல்கிறது. செட்டுன்னு சொல்கிறது ஆன் மாதிரி, ரீசெட்டுன்னு சொல்கிறது ஆஃப் மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஒரு இன்டர்மீடியட் பொசிஷன் இருக்குது. டிவாரார் இப்படி. ஸோ இந்த இடத்துல கியூ பார், இந்த இடத்துல கியூ. ஸோ இதுதான் இதுக்கான சாம்பிளான லாஜிக் சர்க்கிட் ஒரு ஃப்ளிப் ஃப்ளாப்புக்கு. ஃப்ளிப் ஃப்ளாப்லேயும் நிறைய இருக்குது. எஸ்ஆர் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது, அந்த அப்படி நிறைய ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. 4-5 ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்குது. எங்கள்கிட்ட சிலபஸ் நாங்கள் பேசுகிற எஸ்ஆர் செட் ரீசெட். அப்போ இந்த இடத்துல அப்போ எஸ்ன்னு சொல்கிறது மறைமுகமாக கிட்டத்தட்ட ஆன் மாதிரி, ஆர்ன்னு சொல்கிறது ஆஃப் மாதிரி. அப்போ எஸ் ஒண்டுண்டா எஸ் சமன் ஒண்டு அர்த்தம் என்னண்டா ஆன் பண்ணுங்க. தமிழில் விலையும் கொள்ளுங்க, ஆன் பண்ணவும், ஆன் பண்ணவும். எஸ் பூஜ்ஜியம்ண்டா ஆன் பண்ண வேணாம், ஆஃப் பண்ணுங்க. இல்லை, ஆன் பண்ண வேண்டாம். ஆன் பண்ண வேணாமுக்கும் ஆஃப் பண்ணும்போதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்படி தானே? இப்போ ஒருத்தர் வந்து நீங்கள் வீட்டில் டிவி வந்து டிவி பார்த்து கொண்டிருக்கிறீங்க. யார் சார் வந்து சொல்கிறார், டிவியை வந்து ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்கள் என்ன செய்வீங்க? டிவி ஆஃப் பண்ணுவீங்க. அதே நேரம் டிவி ஆன் பண்ண வேணாம்னு சொல்கிறார், நீங்கள் ஆன் பண்ணி தான் நீக்கிறீங்க. ஆன் பண்ண வேணாம்னு சொன்னால் நீங்கள் ஆன் பண்ண டிவியை ஆஃப் பண்ணுவீங்களா? இல்லை, ஆன் பண்ண வேணாம்னு சொன்னால் டிவி ஃபஸ்ட்டு ஆஃப்ல இருந்திக்கணும். அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிதானே? அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி ஆறு சமன் உண்டுண்டா ரீசெட், ஆஃப் பண்ணவும். ஃப்ளிப் ஃப்ளாப் எல்லாம் கிட்டத்தட்ட அந்த மெமரி மாதிரி. மெமரி ஆறு சமன் பூஜ்ஜியம்ண்டா ஆஃப் பண்ண வேணாம், ஆஃப் பண்ண வேணாம், ஆஃப் பண்ண. தமிழில் விலைங்களும் வேண்டா. நீங்கள் ஃபைனல் எக்ஸாம் நீங்கள் தான் எழுத போகிறீங்க, உங்களுக்கு தான் விளங்கணும். ஆஃப் பண்ண வேண்டாம். ஸோ அந்த அடிப்படையில் இதான் இது. இப்போ இவர் என்ன சொல்கிறார், எக்ஸ் என்ற மின்குமிழ் ஒன்றுக்கு இணைக்கப்பட்டது. சரி, அப்போ இந்த இடத்துல மின்குமிழ் ஒளிரணும்னு சொன்னால் அவுட்புட் ஒன்றா வரணும். ஆரம்பத்தில் மின்குமிழ் ஒளிரும்னு சொன்னால் ஆரம்பத்தில் மின்குமிழ் ஒளிர்ந்து கொண்டிருக்குது. சார் ஆஃப் பண்ணணும், என்ன செய்யணும்? மின்குமிழ் ஆஃப் பண்ணணும்டா, 6 செகண்ட் உண்டாக்கணும். அதான் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இதாகிது, ஆஃப் பண்ணும், ஆஃப் பண்ணும். சொந்த அடிப்படையில் எஸ் சமன் 0, 6 சமன் உண்டு. எஸ் சமன் 0, 6 சமன் உண்டு. அப்போ இந்த இடத்துல 4வது ஆன்சருங்களுக்கு போயிடும். எஸ் சமன் 0, 6 சமன் உண்டு. அண்ட் எஸ் சமன் 0ண்டா அர்த்தம் என்னென்னா இந்த ட்ரூத் டேபிளை வச்சு விளங்கப்படுது. எனக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும். அதாவது இப்படி ஒரு கதை, ட்ரூத் டேபிளை வச்சு விளங்கப்படுதுன்னா இது வெரி இன்ட்ரெஸ்டிங்கான கதை. அதாவது இப்படி எஸ்ஆர், இந்த இடத்துல அவுட்புட் கியூ 0011 0101. முதலாவது என்ன சொல்கிறாங்க, நீங்கள் வந்து டிவி பார்த்து கொண்டு இது டிவி செட்டை வைப்புமே, ரிமோட்டுக்குரிய கண்ட்ரோல், ரைட். எஸ் சமன் 0, 6 சமன் 0 அப்படின்னு என்னது? டிவியை ஆஃப் பண்ணோமானா எஸ்ன்னு சொன்னால் ஓனுக்குரிய தானே. அப்போ டிவி ஆன் பண்ணோமானா 6 0னா டிவி ஆஃப் பண்ணோமானா அப்படின்னு அர்த்தம். டிவியை ஆன் பண்ணோமானாம் ஆஃப் பண்ணோமானாம்டா நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு அர்த்தம். அப்படி தானே? யார் சரி வந்தவங்கள்ட்ட டிவி ஆன் பண்ணோமானம் ஆஃப் பண்ணோமானோம்டா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அப்போ இந்த டிவி ஈக்கிற மாதிரி ஈக்கட்டும். ஆரம்பத்தில் ஆஃப் லீக்குதுன்னு சொன்னால் ஆஃப் லீக்கட்டும், ஆன் லீக்குதுன்னு சொன்னால் ஆன் லீக்கட்டும். ஆகவே அதுக்கு சொல்லுவாங்க மெமரின்னு சொல்லி. அதாவது கியூ வந்து 0 லீக்குதுன்னு சொன்னால் 0 லீக்கும், கியூ 1 லீக்குதுன்னு சொன்னால் 1 லீக்கும். அது எப்படி இருக்குதோ, எந்த ஸ்டேட்டில் இருந்துச்சோ அந்த இனிஷியல் ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி பீக்கும். அதே மாதிரி எஸ் சமன் 0, 6 சமன் உண்டு. அப்படின்டா டிவியை ஆன் பண்ண வானாம் 6 உண்டுன்னா ஆஃப் பண்ணுங்க. டிவியை ஆன் பண்ண வானாம் ஆஃப் பண்ணுங்கன்னு அர்த்தம் என்னது? மறைமுகமாக டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு அர்த்தம். அப்போ அவுட்புட் ஒன்றாயிருந்தா இப்போ என்னவாயிருந்தாலும் 0 தான். இப்போ ஒன்று உதாரணமாக டிவி ஆனுன்ற அர்த்தம் என்னென்னா, டிவி ஆன்ல இருக்குதுன்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா டிவி வந்து வேலை செஞ்சு கொண்டிருக்குது. அவே அவுட்புட் 1 இருக்குது. டிவி வேலை செய்யலைன்னு சொன்னால் அவுட்புட் 0. அப்படி தானே?
ஒன்றுன்னு சொல்கிறது வேலை செஞ்சு கொண்டிருக்குது, ஜீரோண்டா வேலை செய்யலை. அப்போ இந்த ரெண்டாவது கேஸில் என்ன சொல்கிறார், டிவியை ஆன் பண்ண வேணாம் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ டிவி ஏற்கனவே ஆன் ஆகிக்குதுன்னு சொன்னால் இப்போ நீங்கள் ஆஃப் பண்ணுறீங்க, டிவி ஆஃப் ஆகும். டிவி ஏற்கனவே ஆஃப் ஆகிந்து போல் ஒருத்தர் வந்து டிவி ஆஃப் பண்ணுங்கன்னு சொன்னால் டிவி ஏற்கனவே ஆஃப் ஆகி தான் நீக்குது, அப்போ ஆஃபில் தான் இருக்கும். ஆகவே அவுட்புட் ஜீரோ. அடுத்தது டிவி ஆன் பண்ணுங்க ஆஃப் பண்ண வேணாம். அப்போ டிவி ஆன் பண்ணுங்க ஆஃப் பண்ண வேணாம்னு அர்த்தம் என்னது, டிவி இனிஷியலாக வந்து ஆஃப்ல இருக்குதுண்டா இப்போ நீங்கள் டிவி ஆன் பண்ணுவீங்க, டிவி ஆன் ஆகும். டிவி இப்போ ஆன்ல இருக்குது, ஒருத்தர் வந்து சொல்கிறார் டிவி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லி, டிவி ஆனில் தான் நீக்குது, இப்போ இப்போயும் ஆனில் தான் இருக்கும். ஆகவே உண்டாகும், என்ன இருந்தாலும் உண்டாகும். அடுத்தது டிவி ஆனும் பண்ணுங்க ஆஃபும் பண்ணுங்க. இப்போ நீங்கள் டிவி ஒண்டிக்குது, இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறார் ஒரே சந்தர்ப்பத்தில் டிவி ஆனும் பண்ணுங்க ஆஃபும் பண்ணுங்கன்னு சொல்லி, அது எப்படி ஒரே சந்தர்ப்பத்தில் ஓனும் ஆஃபும் பண்ண இல்லாது. ஆகவே இது நாட் டிஃபைன். நாட் டிஃபைன்ட். நாட் டிஃபைன்னா எங்களுக்கு செல்ல இல்லாத எப்படி அது ஓனும் பண்ணுறது ஆஃப் பண்ணலும் ஒரே சந்தர்ப்பத்தில். ஆகவே ஃப்ளிப் ஃப்ளாப் குழம்பு வைத்திரும். ஸோ அந்த வேலை செய்யலாது. ஸோ இதுதான் இதுக்கான சாம்பிளான ஒரு விஷயம். ஸோ இந்த கேள்விக்கு உங்களுக்கு S7 R7 சொன்னால் 4வது ஆன்சரு போயிடும். கொஸ்டின் நம்பர் 81. இது வந்து ஒரு பி கிரேட் கொஸ்டின் எங்களுக்கு எடுக்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எளிய மோட்டார் ஒன்று 200 வோல்ட் அளவில் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. சரி, இதன்போது மோட்டார் 2500 RPM எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. ஆர்மேச்சரில் தடை ஏழுவமாயின் மோட்டரின் பின்மின்னியக்கு விசை அது. ஸோ இந்த பின்மின்னியக்கு விசைக்குரிய கான்செப்டை நான் கொஞ்சம் பேசுகிறதுக்கு முந்தி இதை கொஞ்சம் சொல்லிட்டு வருவோம். அதாவது எப்படி ஒரு டிசி மோட்டரில் ஒரு பேக் இஎம்எஃப் பின் மின்னியக்கு விசை தூண்டப்படுதுண்டா, இப்படி ஒரு சாதாரண ஒரு காந்தப்புலம் ஒண்டிக்குதுன்ட்டுமே, சாதாரண காந்தப்புலம் ஒண்டிக்குது. சரி, இந்த காந்தப்புலத்தில் ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். இப்படி ஒரு கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். ஸோ ஒரு காந்தப்புலத்தில் இப்படி கோயில் ஒன்று வச்சுக்கிறோம் நாங்கள். சரி, அந்த கோயில் ஒன்று வச்சுக்கிறோம். சரி, அந்த கோயிலுக்கு வந்து சின்னொரு கரண்ட் சப்ளைன்னு கொடுத்துக்கிறோம். சரி, சின்னொரு கரண்ட் சப்ளைன்னு கொடுத்துக்கிறோம். இந்த இடத்துல கரண்ட் எப்படி ஓடும், இந்த இடத்துல கரண்ட் இப்படி ஓடும். கோயிலில். ஸோ கோயிலில் இப்படி கரண்ட் ஓடுறதுனால இந்த இடத்துல ஒரு காந்த புலம் ஒண்டிக்குது இந்த டிரெக்ஷனில். அப்படி தானே, காந்த புலமிக்குது இந்த டிரெக்ஷனில். இது ஆரம்பத்தில் ஒரு படம். ஸோ இப்படி காந்த புலம் மிகிறதுனால உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறேன், இந்த துண்டு ஒரு ஏ, இது ஒரு பி, இது ஒரு சி, இது ஒரு டி. இந்த இடத்துல இந்த ஏபி என்ற இந்த கம்பியில் தொழிற்படக்கூடிய காந்த விசைன்னு சொல்கிறது இந்த இடத்துல உள்நோக்கி. அப்படி தானே ஃப்ளெமிங் எடுக்க விதி விட்டு பார்க்கலாம். அதே மாதிரி சிடிஎன்னு சொன்ன கம்பியில் தொழிற்படக்கூடிய காந்த விசைன்னு சொல்கிறது டாட் வெளிநோக்கி. ஸோ இந்த ஆரம்பத்தில் ஒரு முறுக்கம் ஒண்டிக்குது. அந்த முறுக்கம்னு சொல்கிறது நீங்கள் நிறுவெடுத்திக்குது. அந்த முறுக்கம்னு சொல்கிறது இந்த இடத்துல F7 இந்த இடத்துல. சாரி, அந்த முறுக்கம்னு சொல்கிறது டோன்னு சொல்கிறது BIAN cos theta. டோசமன் BIAN cos theta. அப்படி தானே, அதை நீங்கள் எல்லாரும் நிறுவெடுத்திக்கு. இப்போ இந்த இடத்துல இந்த டீட்டான்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால், அந்த குறித்த அந்த சுருள் அல்லது தடம், அந்த தடத்திட தளம் இந்த புலத்துடன் அமைக்கும் கோணம். அப்போ ஆரம்பத்தில் இனிஷியலாக அந்த தளத்திட அந்த ஃப்ரேம்ட தளமும் அந்த புலமும் ஒன்றுக்கொன்று சமாந்திரமாகிறது என்ற ஒரே பிளேனில். ஆகவே டீட்டட பெருமானம் 0. ஆகவே ஆரம்பத்தில் இனிஷியலாக இந்த இடத்துல டோட பெருமானம் BIAN. இப்படி தானே, BIAN. இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், இந்த இடத்துல கட்டாயம் இது ஒரு செவ்வாய் சுருளாக வைக்க வேண்டிய எந்த ஒரு கட்டாயமும் இல்லை. இந்த ஏன்னு சொல்கிறது அது எந்த வடிவமான சுருளாகவும் வைக்கலாம். நீங்கள் நிறுவல் செய்கிறீங்க ஏசிக்கு செவ்வாத்துக்கு, ஏண்டா செவ்வாத்துக்கு தான் அந்த குறுக்கட்டு பரப்பளவு அடித்தர உயரம் போட்டு அந்த லேசாக நிறுவல் வருது. பட் இந்த இடத்துல இது எந்த வடிவமாக வைக்கலாம். சாதாரணமாக இப்படி ஒரு வட்டமான செட்டப் ஒண்டிக்குதுன்னு சொன்னால், ஒரு வட்டமான செட்டப் ஒண்டிக்குது. இந்த இடத்துல அதுக்குள்ளால ஒரு ஐ கரண்ட் ஓடுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் போட வேண்டிய பரப்பளவுன்னு சொல்கிறது இந்த வட்டத்தில் பரப்பளவு πr இருக்கும். அவ்வளோ πr இருக்கும். இந்த இடத்துல வரும் டோ சமன் B ஓட்டுற கரண்ட் I, ஏக்கு பதிலாக πr இருக்கும் இன்டூ BIAN. இன்னைக்கு பதிலாக இந்த இடத்துல ஒரு டர்ன் உண்டு. இப்படி வரும். ஸோ இதன் முறுக்கம் காரணம் என்ன செய்ய முடியும்னால், இந்த கோயில் ரொட்டேட் ஆகும். அப்படி தானே, கோயில் ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கோயில் ரொட்டேட் ஆகிறதன் காரணமாக அந்த கோயிலுக்கு என்ன கிடைக்கும்னு சொன்னால், ஒரு கோண வேகம் மட்டும் கிடைக்கும். இந்த ரொட்டேஷன் தானே, ஒரு வேகம் மட்டும் கிடைக்கும், கோண வேகம் மட்டும் கிடைக்கும். ஸோ அந்த வேகம் கிடைக்கிறதுனால
நான் என்ன செய்கிறேன்னு சொன்னால் இந்த முதலாவது படத்தை வந்து நான் ஒரு டாப் வியூவில் வரைஞ்சி கொண்டேன். முதலாவது படத்தை ஒரு டாப் வியூவில் நான் மேலேருந்து பார்க்குறேன். ஸோ ஒரு டாப் வியூவில் வரைஞ்சி கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த இதே படத்தை டாப் வியூவில் வரைகிறேன், மேலேருந்து பார்க்குற மாதிரி. ஸோ மேலேருந்து பார்த்தா இந்த இடத்துல அந்த மேக்னெட்டுக்குரிய அந்த போல் வரும், அதே மாதிரி இந்த இடத்துல அந்த ஃப்ரேமிங். ஸோ இந்த துண்டு தான் சொல்கிற யார், இந்த இடத்துல பிசி, எனக்கு விளங்கக்கூடிய பிசி. இப்படி டாப் வியூ இப்படி. ஸோ இந்த இடத்துல கரண்ட் ஓடுது, B2C கரண்ட் ஓடிச்சு இப்படி. இப்போ ஒரு முறுக்கம்னு தொழிற்பட்டதன் காரணமாக இந்த ஃப்ரேம் ரொட்டேட் ஆகுது தானே. ஸோ ரொட்டேட் ஆகிற ஒரு சின்ன கணத்தில், ரொட்டேட் ஆகிற அந்த கணத்தில் சற்று பின்னர் நான் ஒரு சொல்கிறேன், ஒரு T=Δt நேரத்தின் பின்னர், ஒரு T=Δt நேரத்துக்கு பின்னர் நான் வந்து ஒரு படம் முடிக்கிறேன்னா இப்படி வரும். மேக்னெட் போல்ஸ் இப்படி இருக்குது, அதே மாதிரி எனக்குரிய படம் இப்படி வரும். இந்த பிக்குரியது வந்து உள்ளுக்கு போகும். ஸோ உள்ளுக்கு போகணும்னு சொன்னால் இந்த இடத்துல நான் மேலேருந்து பார்க்குறேன்னு சொன்னால் இப்படி வரும். இந்த பிக்குரியது இப்படி வரும், இந்த மாதிரி ஒரு ஷேப்பு திரும்பி யோசித்து பார்க்கணும் டாப் வியூவில். ஸோ கரண்ட் இப்படி ஓடும். ஸோ நான் இந்த இடத்துல சொல்கிறேன், இந்த இடத்துல ஒரு T=Δt நேரத்தின் பின்னர் அந்த சுருள் வந்து ஒரு டீட்டா கோணம் சுழன்றிருக்குது. ஸோ டீட்டா கோணம் சுழன்றிருக்குதுன்னு சார், அந்த டீட்டான்னு சொல்கிறது யார்? டீட்டான்னு சொல்கிறது மறைமுகமாக இந்த புலத்துக்கும் இந்த ஃப்ரேமுக்கும் இடைப்பட்ட கோணம் டீட்டா, அப்படி தானே? ஃப்ரேமுக்கும் இடைப்பட்ட கோணம். அப்போ நான் கேட்குறேன், இந்த Δt நேரத்தின் பின்னர் இந்த செவ்வாய் சுருளினோடு பாயக்கூடிய காந்த பாயம் என்னது? உங்களுக்கு தெரியும், காந்த பாயம்னு சொல்கிறது ஃபைன்னு சொல்கிறது BAN cos θ, இதுதான் காந்த பாயம், அப்படி தானே? இதுதான் காந்த பாயம். ஸோ 5/7BAN cos θ படி, ஸோ நாங்கள் இந்த இடத்துல வந்து டீட்டான போட மேல்ஃபாண்டு விடுவோம். என்ன சார், நாங்கள் அந்த டோக்கும் வந்து டீட்டானு தானே போட்டிருந்தோம். ஸோ 5/7BAN cos α, 5/7BAN cos α. நான் சொன்னேன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த எல்ஃபான்னு சொல்கிறது யாருன்னு சொன்னால், அந்த காந்த புலத்தில் வைக்கப்பட்டுள்ள இந்த ஃப்ரேமுக்கு தானே, அந்த ஃப்ரேமுக்கு ஒரு செவ்வனோடு வரைஞ்சா அந்த செவ்வன் கோடு காந்த புலத்துடன் அமைக்கும் கோணம். எல்லாம் மாறி யோசிக்கிறது இல்லை. அதாவது இந்த T=BAN cos θ வரக்கூடிய டீட்டான்னு சொல்கிறது யார்? அந்த ஃப்ரேம்ட தளம் புலத்துடன் அமைக்கும் கோணம். அது அந்த கேஸ் முடியுது. இப்போ இந்த இடத்துல காந்த பாயம்னு சொல்லி நாங்கள் பேசுகிறோம் தானே, 5/7BAN cos α. அதில் நாங்கள் எல்ஃபான்னு சொல்கிறது யார்? இதுக்கு முந்தி நான் ஒரு இடத்துல பேசினேன். அந்த சுருள்ட தளத்துக்கு ஒரு செவ்வன் வரைஞ்ச, ஒரு பெர்பெண்டிகுலர் வரைஞ்ச அந்த செவ்வன் கோடு புலத்துடன் அமைக்கும் கோணம். அப்போ நான் இதில் எல்ஃபான்னு சொல்கிறது யார்? அப்போ எனக்கு எல்ஃபா எப்படி மார்க் பண்ணலாம்? எல்ஃபான்னு சொல்கிறதுக்கு ஒரு செவ்வன் கோடு வரைஞ்சா அந்த செவ்வன் கோடு புலத்துடன் அமைக்கும் கோணம் தான் எல்ஃபா. இதுதான் எல்ஃபா. ஸோ உங்களுக்கு தெரியும், ஃபெரடேட விதிப்படி, லென்ஸின் விதிப்படியும் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசைன்னு சொல்கிறது -d∅dt. ஸோ அந்த அடிப்படையில் நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் மைனஸ் ஒரு B ஒரு மாறிலி, A ஒரு மாறிலி. நாங்கள் சொல்லுவோம் N7 என்னும் வைக்குமே. அப்போ இது 3 வச்சா BAN d cos α dt, cos α dt. ஸோ இதை நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் -BAN, இது ஒரு மேத்ஸ் ஐடியா தான். cos θ d cos θ dtன்னு சொல்கிறது இந்த இடத்துல முதல்ல cos θவை நாங்கள் டீட்டா கொடுத்து வகையிட்டா -sin θ, இது பயோக்களுக்கு தேவையில்லை. இன்டூ இந்த இடத்துல dθ/dt. ஸோ dθ/dtன்னு சொல்கிறது இந்த இடத்துல மறைமுகம் ஒமேகா. என்ன சொன்னால் கோண இடப்பெயர்ச்சி மாற்ற வீதம் தானே. இதை நீங்கள் சுருக்கினேன்னு சொன்னால் E=BAN ஒமேகா sin θ. அப்புறம் காந்தப்புலத்தில் ஒரு சுழலுதுன்னு சொன்னால், ரொட்டேட் ஆகுதுன்னு சொன்னால் அவரில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசைன்னு சொல்கிறது ஈன்னு சொல்கிறது BAN ஒமேகா sin θன்னு சொல்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு நாங்கள் பொதுவாக ஒரு டிசி மோட்டர் எடுத்தேன்னு சொன்னால் நாங்கள் ஒப்பீட்டளவில் அந்த பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இந்த தூண்டப்படக்கூடிய மின்னியக்க விசையோட பெருமானத்தை உயர் பெருமானம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு டீட்டாட பெருமானத்தை இதில் 90 மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ நாங்கள் எப்படி சொல்கிறோம்னு சொன்னால், ஒரு செவ்வாய் சுருள் ஆமேச்சர் ஒன்றிக்குது. ஆமேச்சர்னு சொன்னால் இந்த ஒரு டிசி மோட்டரில் காணப்படக்கூடிய இந்த சுருள். ஸோ அதில் ஒரு டிசி மோட்டரில் தூண்டப்படக்கூடிய அந்த பின் மின்னியக்க விசை, அந்த உங்களுக்கு பார்க்கலாம் இந்த லேன் அப்படி அந்த பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கண்டா, பாருங்கள் இந்த படத்தை. ஏன் பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இதை நான் அழிச்சிறேன். ஏன் பின் மின்னியக்க விசைன்னு சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல சப்ளை வோல்டேஜ் இது இப்படி தான், சப்ளை வோல்டேஜ் இந்த மாதிரி டிரெக்ஷனில் வோல்டேஜாக கொடுக்குது.
நீங்கள் பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஏபி என்ன சொன்ன இந்த சுருளில் கரண்ட் மேல் நோக்கி தானே ஓடுது, கரண்ட் மேல் நோக்கி ஓடுது. ஸோ கரண்ட் மேல் நோக்கி ஓடுறதுனால இந்த ஏபி என்ன சொன்ன இவர் எந்த டிரெக்ஷனில் மூவ் பண்ண பார்க்குறாரு, ஏன்னா ஒரு விஷயம் உள்நோக்கி அந்த ஏபி என்ன சொன்ன கம்பி உள்நோக்கி மூவ் பண்ணுற பார்க்குறாரு. அப்போ நீங்கள் போடுங்களே ஃப்ளெமிங் வழக்கை விதி போடுங்களே, காந்த புலத்தில் ஒரு சுருள் ஒன்று ஒரு கம்பி ஒன்று இயங்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஃப்ளெமிங் வழக்கை விதி போட்டிங்கன்னு சொன்னால் வரும், அதில் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை டிரெக்ஷன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம், தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை டிரெக்ஷன். ஸோ இந்த டிரெக்ஷனில் வரும் தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை டிரெக்ஷன் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். அதாவது விசைக்குது உள்நோக்கி டிரெக்ஷனில் விசைக்குது. ஸோ இந்த டிரெக்ஷனில் இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷனில், அதாவது இந்த டிரெக்ஷன் இந்த ஒரு டிரெக்ஷனில் ஒரு மின்னியக்கு விசை தூண்டப்படும். அதை நான் ஒரு நோட்டுன்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இந்த சிடின்னு சொன்ன கம்பியில் மேல் நோக்கி ஒரு நோட்டுன்னு வரும். ஸோ இவங்க ரெண்டு பேருடையுமே விளைவுள் இஎம்எஃப்னு சொல்கிறது, விளைவுள் இஎம்எஃப் எந்த டிரெக்ஷனில் வரும், இந்த மாதிரி ஒரு டிரெக்ஷனில் வரும். அந்த விளைவுள் இஎம்எஃப் தான் ஈன்னு போட்டி வரும். ஸோ அந்த ஐயா பாருங்களே, இவருக்கு ஒப்போஸ், இந்த கேபிட்டல் ஈக்கு ஒப்போஸ் பண்ணுறாரு இந்த டிரெக்ஷனில். ஆகவே அதனால தான் பின்மின் ஈக்குவேஷன் சொல்லுவோம். ஸோ அந்த பின்மின் ஈக்குவேஷன் தான் சமன் நாங்கள் பிஏஎன் ஒமேகா. இந்த இடத்துல இந்த கணத்தில் பிஏஎன் ஒமேகா ஏன்னா sin 90 இப்படி சொல்கிறோம். ஸோ அதுதான் இதுக்கான விஷயம். ஸோ அந்த இடத்துல நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த பின்மின் ஈக்குவேஷன் சொல்கிறது அவரோட சுழற்சி வேகத்துக்கு நேர்விசம் ஆகிக்கும். பின்மின் ஈக்குவேஷன் பேக் இஎம்எஃப்னு சொல்கிறது அவரோட கோண வேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும். அந்த குறித்த அந்த ஆமைச்சர்கிட்ட அந்த சுருளோட கோண வேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும் என்று நாங்கள் ஒரு ஐடியா எடுக்கலாம் எங்களுக்கு இதுலேருந்து. ஸோ அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு நான் நினச்சேன் இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி, பட் ஒரு ஓவரால் ஐடியா சொன்னேன், ஒரு ஓவரால் ஐடியா. ஸோ அதுக்கு போகிறோம் நாங்கள் இந்த கேள்விக்கு வருவோம். கேள்விக்கு அவங்களுக்கு விளங்கணும். பின்மின் ஈக்குவேஷன் சொல்கிறது அந்த சப்ளை வோல்டேஜ் எப்போதும் எதிர்க்கும், சரி. ஸோ அந்த அடிப்படையில் ஒரு எளிய மோட்டார் ஒன்றிக்கு தான், ஒரு எளிய மோட்டார் 200 வோல்ட் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. இதன் போது மோட்டார் 2500 ஆர்பிஎம் என்னும் உயர் விதத்தில் சொல்கின்றது. ஆர்மேச்சரின் தடை 7 ஓம் ஆயில் மோட்டரின் பின், அதாவது ஒரு மோட்டர் ஒன்று நான் சொல்லுவேன் மோட்டர் சப்ளை நான் இப்படி கொடுத்துக்கிறேன், இதை சப்ளை வோல்டேஜ். இப்போ மேல் துண்டில் தான் ஒரு பின் மின்னியக்கு விசை தூண்டப்படுது, அப்படி தானே. அப்போ நாங்கள் இப்போ இந்த இடத்துல ஒரு பேக் இஎம், உங்களுக்கு பேக் இஎம்எஃப்னு சொல்கிறது சப்ளை வோல்டேஜில் டிரெக்ஷன் எதிர்க்கணும். ஸோ எதிர்க்கணும்னு சொன்னால் அந்த தூண்டப்படக்கூடிய மின்னியக்கு விசை டிரெக்ஷன் சொல்கிறது எப்படி வரும், இந்த மாதிரி டிரெக்ஷனில் வரும். இதுதான் இந்த இடத்துல பேக் இஎம்எஃப். நாங்கள் பின் மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது இந்த இஎம்எஃப், அப்படி தானே. சப்ளை வோல்டேஜ் எது இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்கு தெரியும் சப்ளை வோல்டேஜ் வந்து எளிய மோட்டார் ஒன்று 200 வோல்ட்டில் செயற்படுகையில் 3 ஆம்பியர் மின்னோட்டத்தை எடுக்கின்றது. இதன் போது மோட்டார் 2500 ஆர்பிஎம் எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. மோட்டார் வந்து 2500 ஆர்பிஎம் எனும் உயர் வீதத்தில் சுழல்கின்றது. ஆர்மேச்சரின் தடை 7. ஆர்மேச்சர்னா இந்த முழு தடையை சொல்கிறார், சுருள்ட தடை 7. ஸோ இப்போ சிம்பிள், உங்களுக்கு ஓடக்கூடிய கரண்ட் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சர்க்கிட்டில் ஓடக்கூடிய கரண்ட் வந்து 3 ஆம்பியர்னு சொல்லி பின்மின்னியக்கு விசை கேள்வி நான் சொல்லுவோம், அதை ஒரு நோட்டுன்னு வைப்போம். எளிய மோட்டர் வந்து 200 வோல்ட் அளவில் செயற்படுகையில், வோல்ட்டில் நான் கொடுக்குற வோல்டேஜ் சப்ளை 200 வோல்ட். ஆகவே இந்த இடத்துல நீங்கள் இந்த சர்க்கிட்டுக்கு இந்த டிரெக்ஷனில் I சமன் E/R+R என்ற ஈக்குவேஷன் போட்டால் ஐக்கு பதிலாக 3, ஈக்கு பதிலாக இந்த இடத்துல வரும் 200 மைனஸ் E0 கீழ் மொத்த தடை 7. ஆகவே 200 மைனஸ் E0ன்னு சொல்கிறது 21, E0ன்னு சொல்கிறது 179 வோல்ட். E0ன்னு சொல்கிறது 179 வோல்ட். ஆகவே 179 வோல்ட்னு சொன்னால் 4வது ஆன்சருக்கு உங்களுக்கு போயிடும். சரி, அப்போ உங்களுக்கு நான் கொடுக்குற வோல்டேஜ் சப்ளை 200 வோல்ட். பட் இதில் இந்த தடத்தில் இந்த ஃப்ரேமில் உருவாக்கக்கூடிய தேறிய வோல்ட் அளவுன்னு சொல்கிறது இந்த இடத்துல 200 மைனஸ் சி, அதான் மரமே 21 வோல்ட் தான் உருவாகுது. சரி, அப்போ இந்த E0ன்னு சொல்கிறது, இந்த E0 பின்மின்னியக்கு விசைன்னு சொல்கிறது அந்த கணத்தில் இந்த ஆர்மேச்சர்ட இந்த சுருள்ட ஒமேகாவுக்கு நேர்விதசம்னா கோணவேகத்துக்கு நேர்விதசம்னா காணப்படும். அப்போ எந்த டைமில் வந்து மேக்ஸிமம் ஒமேகா வரும், எந்த டைமில் மேக்ஸிமம் ஒரு பின்மின்னியக்கு விசை தூண்டப்படும்டா,
இந்த ஆர்மேச்சர் சுருள்ட வந்து கோண வேகம் எந்த டைமில் மேக்ஸிமம் ஆகிக்குதோ அந்த மேக்ஸிமம் டைமில் தான் பின்மின்னியக்கு விசிட வேல்யூ மேக்ஸிமமாக காணப்படும். ஸோ இதுலேருந்து அது உங்களுக்கு விளங்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல ஒரு கேள்வி.